ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்ட்டான மரவள்ளி கிழங்கு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீசனில் மரவள்ளி கிழங்கு கிடைக்கும்போது மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொரியலுக்காக நான் 2 சின்ன சைஸ் மரவள்ளி கிழங்கோட மேல் தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கிழங்கை கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக கட் பண்ணும்போது வேகிறதுக்கு டைம் ஆகும். சின்னதாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா வெந்துட்டு குழஞ்சிரும். ஸோ மீடியமான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிழங்கு கட் பண்ணும்போது இந்த மாதிரி பிளாக் ஸ்பாட்ஸ் இருந்ததுன்னா அதை கட் பண்ணி போட்டுருங்க. அது நல்லா இருக்காது. நம்ம கிழங்கை ஸ்டோர் பண்ணும்போது வெளிச்சம் படாத இடத்துல ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. வெளிச்சம் படுற மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா கிழங்கு ஃபுல்லாக இதே மாதிரியே ஃபார்ம் ஆகி கெட்டு போயிடும். இப்போ நடுவில் இருந்த நரம்பு, அந்த பிளாக் ஸ்பாட்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லா கிழங்கையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக இந்த கிழங்கை வேக வச்சுக்கலாம். கிழங்கு வேகிறதுக்காக ஒரு வானலில் சேர்த்துட்டு கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை ப்ரெஷர் குக்கர்லலாம் போட தேவையில்ல, வானல்லையே வெந்துடும். ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த கிழங்குக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அது ஹை ஃப்ளேமில் 2 நிமிஷத்துக்கு மூடி வேக வச்சிடலாம். நல்லா 2 நிமிஷத்துலேயே கிழங்கு நல்லா வெந்துடும். இது வேகிறதுக்குள்ளே இந்த பொரியலுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி. காரமாக வேணும் அப்படின்னா பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பச்சை மிளகா வேண்டாம். இதை நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா மிக்சியில் ஒரு பல்ஸ் மோடில் ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட மரவள்ளி கிழங்கும் வெந்தாச்சு. கரண்டியால் லைட்டாக அழுத்தி பாருங்கள். சாஃப்டாக அழுந்தது அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த கிழங்கை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த வெந்த தண்ணியை கீழே கொட்டிடுங்க. அதில் ஸ்டார்ச் தான் இருக்கும். மரவள்ளி கிழங்குல நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் அது வேண்டாம். இப்போ இந்த கிழங்கு அப்படியே இருக்கட்டும். இந்த தண்ணியை கீழே கொட்டிடலாம். எவ்வளோ குழன்னு இருக்குது பாருங்கள், அவ்வளவும் ஸ்டார்ச்சு. இப்போ வானலில் கிழங்கு தாளிக்கிறதுக்காக ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சாச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பெருஞ்சீரகம், மிளகாய், இஞ்சி இது 3த்தையும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் தீயறதுக்குள்ளே நம்ம வெந்த கிழங்கையும் ஆட் பண்ணிடலாம். நம்ம இதில் தண்ணி சேர்க்க தேவையில்ல. கிழங்குல இருக்கிற ஈரத்துலேயே நல்லா அந்த மிளகாய்த்தூள் ஒட்டிக்கும். சீக்கிரமாக அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். மரவள்ளி கிழங்குல ஸ்டார்ச் இருக்கு இல்லையா, ஈஸியாக வானலெல்லாம் அடி பிடிக்கும். நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு 1-2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா மிளகாத்தூளோட பச்சை வாசனை எல்லாமே போயிடும். நம்ம உப்பு போட்டு மரவள்ளி கிழங்கை வேக வைப்போம் இல்லையா, அதில் மீறுற கிழங்கை கூட நம்ம அடுத்த நாள் லஞ்சுக்கு சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இதே மாதிரியே பொரியல் தாளிச்சிக்கலாம். தாளிக்கும் போது கொஞ்சமாக மஞ்சள் பொடி மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான மரவள்ளி கிழங்கு பொரியல் நமக்கு லெஃப்ட் ஓவர் கிழங்குலேருந்து கிடச்சிரும். இப்போ 2 நிமிஷம் போல் நல்லா மூடி வச்சு வேக வச்சாச்சு. மிளகாய் தூளோட பச்சை வாசனை எல்லாமே போயிருக்கும். மரவள்ளி கிழங்குல நிறையாவே ஸ்டார்ச் இருக்கும். ஸோ அதனால் இப்படி தான் அடி பிடிக்கும். அதனால நல்லா சிம்மில் வச்சுட்டு அடிக்கடி கிளறி விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி அடியிலெல்லாம் பிடிக்காமல் இருக்கும். இந்த மரவள்ளி கிழங்கு சாப்பிட்றதுனால நம்மளை ஃபில்லிங்காக வச்சுக்கும். இது ஒரு ஹை எனர்ஜி ஃபுட்டுன்றதுனால ஸ்நாக்ஸ்லாம் கிரேவிங்ஸ் இருக்காது. இந்த மரவள்ளி கிழங்கு அதிகமான கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால இது அடிக்கடி எடுத்துக்கும் போது நமக்கு வெயிட் கெயின் ஆகும். அதனால் லிமிட்டாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வெயிட் போடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்களை ஃபில்லிங்காக வச்சுக்கணும், உங்களுக்கு நல்லா ஒரு எனர்ஜி கிடைக்கணும், ஹெவியாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மரவள்ளி கிழங்கை உங்களோட டயட்டில் அடிக்கடி எடுத்துக்கோங்க. நார்மலாக இருக்கவங்க ஒரு டேஸ்ட்காக சீசனில் இதை எடுத்துக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி இது நமக்கு நிறையா வெயிட் போடும். இந்த கிழங்கு பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நம்மளோட சூப்பரான மரவள்ளி கிழங்கு பொரியல் ரெடி. இது சாதாரணமாக ரசம் சாதம், பூண்டு சாம்பார், மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார்லாம் இருக்கும் இல்லையா, அது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.